So next we are going to see the topic of harmonic analysis. So harmonic analysis அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். Harmonic analysis அப்படிங்கிறது process of finding the Fourier series for the numerical values. ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸுக்கு எப்படி நம்ம ஃபோரியர் சீரீஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ பட் இங்கே வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் எக்ஸ் வந்து செப்பரேட்டாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒய் இஸ் ஆல்சோ சம் வேல்யூஸ் இஸ் கிவன். அப்படி நியூமரிக்கல் வேல்யூஸுக்கு ஃபோரியர் சீரீஸை கால்குலேட் பண்ணுறது தான் ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஒய் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸுக்கு வேல்யூவை பேஸ் பண்ணி அதை 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் டிகிரி ஆர் ரேடியன் அப்படின்றது. ஸோ டிகிரி ஆர் ரேடியன்ஸ்ல இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு வேல்யூ 0, ஸோ பை பை 3, ஸோ 2 பை பை 3, ஸோ பை, அப்புறம் 4 பை பை 3, ஸோ 5 பை பை 3, அப்புறம் அப்படி ongoing திஸ். ஒருவேளை 0 பை பை 6, பை பை 3 இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ 2 பை. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஆர் டிகிரி ஆர் ரேடியன். ஸோ இது ரேடியன்ல இருக்குது. இது 0, 60 டிகிரி, 120 டிகிரி, ஸோ 180 டிகிரி, ஸோ 240 டிகிரி, ஸோ 300 டிகிரி, 360 டிகிரி. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ ரேடியனாவோ அல்லது டிகிரிஸாவோ இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டைப்புங்கிற அந்த கேட்டகரியில் கொண்டு வரோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் நம்பர்ஸ் இருக்கும். So x is equal to 0, 1, 2, 3, 4, etc. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது செகண்ட் கேட்டகரியில கொண்டு வரோம். செகண்ட் கேட்டகரி. So the third category பார்த்தீங்கன்னா x values are in t. So x values are in t time series. t ல இருந்துச்சு அப்படின்னா so how to find out t, 2t by 3, 3t by 3 like that அப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இமீடியட்லி வி கேன் செக் எந்த கேட்டகரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் டிகிரி அல்லது ரேடியன்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த மாதிரி கொள்வாங்க. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் டி இருந்துச்சுன்னா அது தேர்ட் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட். Suppose x values are degree or radian இருந்துச்சுன்னா so we can write the formula. So suppose the question is asked find up to the first harmonic அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். up to first harmonic அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா so up to first harmonic அப்படின்னு கேட்டாங்கன்னா so f of x is equal to so a0 by 2 plus a1 cos ax plus b1 sin x அப்படின்னு எழுதிடணும். So a0 is equal to 2 into sigma y by n. So a1 is equal to 2 into sigma y cos x by n. So b1 is equal to 2 into sigma y sin x by n. So n அப்படிங்கிறது number of data. So அங்க எவ்வளவு டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதுதான் n அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் கேட்டாங்கன்னா இப்படி ஃபார்முலா எழுதணும். செகண்ட் ஹார்மோனிக் கேட்டாங்க அப்படின்னா we can take இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளஸ் அப் டு சப்போஸ் the question is asked second harmonic அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா so f of x is equal to a0 by 2 so plus a1 cos x plus b1 sin x so plus a2 cos 2x plus b2 sin 2x. So a0 formula இதுதான் a1 okay b1 okay. So a2 is equal to 2 into sigma y cos 2x by n.
So b2 is equal to 2 into sigma y sine 2x by n. Similarly, third harmonic அப்படின்னு கேட்டாங்கன்னா, so we can write up to a3 cos 3x plus b3 sin 3x. இவ்வளவு வரை எழுதுங்க. So you can get the required answer. First model, first harmonic கேட்கலாம், second harmonic கேட்கலாம், third harmonic கேட்கலாம். So அப்படி கேட்டாங்கன்னா, so you can write the corresponding formula and then find out a0, a1, the Fourier coefficients. After that you can substitute the given question, you will get the required answer. Second type, x values are in numbers. ஒருவேளை x values are in numbers ல இருந்துச்சுன்னா, so you can write a formula for, so f of x, the first up to the first harmonic mean f of x is equal to, so a0 by 2 plus a1 cos theta plus b1 sin theta. So where theta is equal to, so pi x by L அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். theta equal to pi x by L. So L ங்கிறது என்ன அப்படின்னா, so n is equal to 2L அப்படின்னு எடுத்துக்கணும். So n அப்படிங்கிறது number of data, that value is taken as 2L. From this you can get 2L கிடைக்கும். So அப்புறம் a0 is equal to so 2 into sigma y by n. So a1 is equal to 2 into sigma y cos theta by n. So b1 is equal to 2 into sigma y sin theta by n அப்படின்னு எழுதலாம். Suppose similarly second harmonic கேட்டாங்க அப்படின்னா a0 by 2 plus a1 cos theta plus b1 sin theta plus a2 cos 2 theta plus b2 sin 2 theta. So theta equal to pi x by L அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப important. Second type அப்படின்னா, so இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் தீட்டாவில் எடுக்கணும். தீட்டாங்கிறது pi x by L. ஸோ இதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ தேர்ட் டைப், எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் டி. சப்போஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஆர் இன் டி அப்படின்னா, ஸோ த ஹார்மோனிக், ஸோ யூ கேன் டேக் த ஹார்மோனிக் அனாலிசிஸ் இஸ் சேம். ஸோ இந்த இதே ஃபார்முலா தான் டீட்டா, அந்த தேர்ட் டைப்பில் டீட்டாவுக்கு வேல்யூ ஸோ 2 pi x by capital T அப்படின்னு வந்துடும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 2 pi x by capital T. ஸோ அந்த மாடலில் இந்த தீட்டா வேல்யூ இதை வச்சிங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த வேல்யூ இந்த தேர்டு கேஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி டிகிரி அல்லது ரேடியனில் மாறிடும். ஸோ தீட்டாவுக்கு இந்த செகண்ட் டைப்பில் தீட்டாவுக்கு இந்த வேல்யூ கொடுக்கும்போது அது தீட்டா வேல்யூ ஸோ டிகிரி ஆர் ரேடியன் மாடலில் கன்வெர்ட் ஆயிடும். So after that we can find out the harmonic analysis. At that time we will get the required answer. So இப்போ திரும்ப ரிமைண்ட் பண்றேன், ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, so immediately you can check, so the given problem belongs to which category. So we have 3 categories, depends upon the value of x. So x பொறுத்து அது 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். டிகிரி ஆர் ரேடியன்ஸா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்றோம். ஸோ நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் கேட்டகரி சொல்றோம். ஸோ டி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது தேர்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 3 கேட்டகரியா வச்சுக்கிட்டு how to write the corresponding formula, at the time you will get the required answer. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, find the Fourier series up to third harmonic. Suppose harmonic analysis question is given to us அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. So in the problem you have to check it immediately. So the problem belongs to which category? Already I told we have 3 categories. So the first category, the x values are in degree or radian. Second category, x values are in number. So the third category, x values are in t. But இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 0, pi by 3, 2 pi by 3, pi அப்படின்னு radians value கொடுத்திருக்காங்க. இது first category. So first, before starting the question, you check the value of first and last value of y. So இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த கேஸ்ல. So x, y னுடைய first வேல்யூவையும் so last வேல்யூவையும் செக் பண்ணுங்க. So first, last, you don't bother about the middle value. So middle பற்றி பார்க்க கூடாது. First வேல்யூவும் last வேல்யூவையும் செக் பண்ணும்போது so both the values are same. So அதனால அந்த last terms just you skip the last term. So or leave the last term. So since the first and last values of y are equal, since first and last values of y are equal, so therefore just leave the last term. That is very big modern concept.
ஸோ அப்புறம் அடுத்தது ஸோ என்ன செய்றீங்க அப்படின்னா ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த n வேல்யூ ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா 1 2 3 4 5 6 ஸோ n is equal to 6 லாஸ்ட் வேல்யூவை கவுண்ட் பண்ணக்கூடாது ஸோ இங்கே எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை n அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ அப் டு தேர்ட் ஹார்மோனிக் immediately you can write the Fourier series formula so the Fourier series is so f of x is equal to a naught by 2 plus a1 cos x plus b1 sin x plus a2 cos 2x plus b2 sin 2x plus a3 cos 3x plus b3 sin 3x. So நம்ம என்ன வேல்யூ a0 a1 b1 a2 b2 a3 b3 இவ்வளோ வேல்யூவையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒர்க் இஸ் ஓவர். ஸோ a0 ஃபார்முலா 2 into sigma y by n. So a1 is equal to 2 into sigma y cos x by n. b1 is equal to 2 into sigma y sin x by n. Similarly a2 equal to so 2 into sigma y cos 2x by n. So b2 is equal to 2 into sigma y sin 2x by n. So a3 equal to 2 into sigma y cos 3x by n. So b3 equal to 2 into sigma y sin 3x by n. The formula first அழகா எழுதிக்கங்க. So the up to third harmonic கேட்டிருக்காங்க. அப்போ third வரை எழுதுங்க. Suppose the same question second harmonic கேட்டிருக்காங்க அப்படின்னா so இந்த third terms எழுத வேண்டாம். So you can write up to second harmonic. ஒருவேளை 2 mark question up to first harmonic அப்படின்னு கேட்டனா so you can write up to this. இதுவரை எழுதுங்க. So remaining எல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்முடைய next target என்ன அப்படின்னா to find a0 a1 b1 a2 b2 இந்த வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு so we can put the box. So ஒரு பெரிய big tabular column. So to find next our aim is to find a0 value comma a1 comma b1 a2 comma b2 a3 comma b3. So இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணனும் அப்படினா so you can put the big box. ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க x க்கு வேல்யூ அப்புறம் y க்கு வேல்யூ அப்புறம் x வேல்யூ எடுத்துக்கங்க so y வேல்யூ எடுத்துக்கங்க அப்புறம் y cos x எடுத்துக்கங்க so y cos 2x எடுத்துக்கங்க அப்புறம் y cos 3x so y cos 3x எடுத்துக்கங்க so y sin x எடுத்துக்கங்க so y sin 2x எடுத்துக்கங்க so y sin 3x எடுத்துக்கங்க so இவ்வளவு டேர்ம் எடுத்துக்கங்க சப்போஸ் அப் டு செகண்ட் ஹார்மோனிக் அப்படினா y cos 3x உம் y sin 3x உம் தேவை கிடையாது நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எடுத்துக்கங்க x value 0 so pi by 3 is nothing but 60 degree so 2 pi by 3 is nothing but 120 degree 2 pi by 3 is nothing but so pi is nothing but 180 degree so அப்புறம் 240 degree so அப்புறம் 300 degree so y value is given 1.0 so அப்புறம் 1.4 1.9 so 1.7 so 1.5 so 1.2 so next our aim is to calculate y cos x in the box la y cos x calculate பண்ணோம் so y இருக்கிற பிளேஸ்ல 1 so x இருக்கிற பிளேஸ்ல 0 so 1 into cos 0 equal to so using calculator you can find out the value so calculator எடுத்து so அதை யூஸ் பண்ணிக்கங்க 1 into cos 0 equal to 1 அப்படினு கிடைக்கும் similarly y cos 2x வேணும் so இந்த பாக்ஸை கால்குலேட் பண்ணனும்னா அது corresponding அந்த ரோல பாருங்க x க்கு 0 y க்கு 1.0 அப்ப இந்த பிளேஸ்ல so x இருக்கிற இடத்துல 0 y இருக்கிற இடத்துல 1.0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so you will get 1.0 into cos 0 so அப்ப இந்த பிளேஸ்ல இப்படி தான் கிடைக்கும் அப்படினா 1 கிடைக்கும் similarly you can substitute x value 0 y value is equal to 1 so you will get 1 அப்படினு கிடைக்கும் cos 0 is taken as 1 so இங்க sin 0 x க்கு 0 y க்கு 1 போட்டா 1 into sin 0 so 1 into sin 0 equal to 0 அதனால இந்த term 0 so இங்க 0 ஆயிரும் இங்க 0 ஆயிரும் similarly so you can find out this value using the calculator இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணனும் அது corresponding ரோல so x இருக்கிற பிளேஸ்ல 60 degree so y இருக்கிற பிளேஸ்ல 1.4 into
So cos 60 degree using calculator, so you can get the answer. 1.4 into cos 60 is taken as 0.7 அப்படின்னு கிடைக்கும். 0.7. Similarly, you can calculate all these value using calculator. So y இருக்கிற placeல 1.4, x இருக்கிற placeல 60 degree போட்டீங்கன்னா, so 1.4 into cos 2 into 60 is taken as 120 degree. So using calculator, 1.4 into cos 120 is taken as minus 0.7. Minus 0.7. Similarly, இதே மாதிரி நீங்க remaining எல்லா valuesையும் calculate பண்ணலாம் using calculator. So how we get all these values, you can check it. கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ஃபைனலா ஸோ இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுங்க, அதான் சிக்மா ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய -1.1 தான் சிக்மா ஒய் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சிக்மா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ சிக்மா ஒய் காஸ் 2xன்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்மா ஒய் காஸ் 3x சொல்லுவாங்க. சிக்மா ஒய் சைன் எக்ஸ், சிக்மா ஒய் சைன் 2x, சிக்மா ஒய் சைன் 3x is equal to 0. ஸோ இவ்வளோ வேல்யூவையும் கால்குலேட் பண்ண பிறகு நம்முடைய டார்கெட் வந்து டு ஃபைண்ட் ஏ நாட். இப்போ ஏ நாட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். a1 b1 a2 b2 a3 b3. Finally substitute all the values here, so you will get the required answer. So a naught is equal to 2 into sigma y by n. So 2 into sigma y is taken as 8.7 divided by n. Just to simplify using calculator, so 2 into sigma y value 8.7, n is equal to 6. So இதை substitute பண்ணீங்கன்னா you will get 2.9. a naught is equal to 2.9. Similarly, so a1 is equal to 2 into sigma y cos x by n. That is equal to 2 into sigma y cos x is taken as this value minus 1.1 divided by 6. So using calculator, so a1 is equal to minus 0.37. Minus 0.37. So b1 is equal to 2 into sigma y sin x by n. So 2 into sigma y sin x is taken as sigma y cos x, sigma y cos 2x, y cos 3x. So y sin x is taken as 0.53 divided by 6. So just to simplify using calculator, so you'll get 0.177. 0.177. Similarly, we can find out a2 b2 a3 b3. So a2 is equal to 2 into sigma y cos 2x divided by n. Substitute the corresponding value, so we will get a2 equal to minus 0.10. Minus 0.10. So a3 b2 is equal to 2 into sigma y sin 2x divided by n. So using the formula minus 0.06. Similarly, a3 equal to 2 into sigma y cos 3x divided by n. Substitute the corresponding value, so you will get a3 is equal to 0.033. So b3 is equal to 2 into sigma y sin 3x by n. Substitute all these values, so you will get 0. So you can get a0, a1, b1, a2, b2, a3, b3. Substitute all these values, so in the given formula, so you will get the required answer. This is the first type of Fourier series. So how to get, for the first type, how to find out the harmonic analysis, Fourier series for the harmonic analysis. The second harmonic கேட்டா second harmonic வரை எழுதுங்க. So third harmonic கேட்டாங்க அப்படின்னா third harmonic. So எதுவுமே கேட்கல அப்படின்னா, so depends on the mark you can write the harmonic analysis. Second ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, find the Fourier series up to the third harmonic for say x and y. 0, 1, 2, 3, 4 and 5. So x value is 0, 1, 2, 3, 4, 5, and also the one more value is 6. So y, the corresponding y value 1, 1.4, 1.9, so 1.7, 1.5, 1.21. So we want the harmonic analysis for this series. We want the harmonic Fourier series up to the third harmonic.
So இங்க வந்து harmonic analysis problem கொடுத்திருக்காங்க. So immediately we can check. So which category question is given? So already I told you 3 category. The first category is so the x values are in degree or radians. The second category is x values are in number. So third category is x values are in t. So இங்க x value 0, 1, 2, 3, 4, 5, 6ங்கிற நம்பர் கொடுத்திருக்காங்க. So அதனால இது second category அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். So ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி so you check the value of y, first value of y and the last value of y. So both are same. So same இருக்கிறதுனால so leave the last term. Suppose the first and last values are different, you don't worry about it. அது வந்து சேமா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டேர்மை விட்டுருங்க. So விட்டுக்கிட்டு remaining values கவுண்ட் பண்ணுங்க. So here n is equal to so here n is equal to 1. So 2, 3, 4, 5, 6. So n is equal to 6. Therefore, so 2l is equal to 6. This implies l is equal to 6 by 2 is taken as 3 அப்படின்னு அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து 0 to 2lங்கிற ரேஞ்ச் தான் எல்லா ப்ராப்ளமுமே வரும். அதனால தான் ஸோ n is equal to 6. ஒருவேளை n is equal to 12 இருந்துச்சுன்னா 2l is equal to 12, l is equal to 6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு 6. லாஸ்ட் வேல்யூவை ஸ்கிப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அதனால ரிமைனிங் டைம் ஆட் பண்ணும்போது ஸோ n is equal to 6. This n value is taken as 2l. ஸோ அதில் இருந்து l-க்கு வேல்யூ கிடைச்சிரும். So up to third harmonic, அப்போ ஃபார்முலா எழுதுங்க. So f of x is equal to say a0 by 2 plus a1 cos theta plus b1 sin theta. So plus a2 cos 2 theta plus b2 sin 2 theta. So plus a3 cos 3 theta plus b3 sin 3 theta. So where theta is equal to pi x by L. So where theta is equal to pi x by L. So இப்போ நம்முடைய டார்கெட் வந்து a0, a1, b1, so a2, b2, a3, b3 வேல்யூவை கால்குலேட் பண்றது. So here a0 is equal to 2 into sigma y by n. So a1 is equal to 2 into sigma y cos theta by n. b1 அப்படிங்கிறது 2 into sigma y sin theta by n. So a2 is equal to 2 into sigma so y cos 2 theta by n அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வேல்யூஸ் தெரியும். ஸோ இந்த a0, a1, b1 எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ we can put the big table. ஒரு பெரிய டேபிள் மேக் பண்றீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எக்ஸுக்கு வேல்யூ முடிஞ்ச உடனே தீட்டா வேல்யூ எடுத்துக்கோங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் பை எல். ஸோ எல்லுங்கிறது இங்கே 3 அப்படின்னு தெரியும். ஸோ பை எக்ஸ் பை 3 அப்படின்னு போட்டுக்குங்க. ஸோ அப்புறம் y வேல்யூ எழுதிக்குங்க. ஸோ அப்புறம் y cos theta எழுதுங்க. ஸோ அப்புறம் y sin theta எழுதுங்க. ஸோ y cos 2 theta எழுதுங்க. ஸோ y sin 2 theta எழுதுங்க. ஸோ y sin 3 theta எழுதுங்க. ஸோ y sin y cos 2 theta sin 2 theta அப்புறம் y cos 3 theta எழுதுங்க. So y sin 3 theta. So the order is not a matter. So இவ்வளோ வேல்யூ எழுதுங்க. So x values என்ன கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5. But x is equal to 0 here, we will get theta equal to 0. But x is equal to 1, so pi by 3 is nothing but 60 degree. So 2 putting in a 2 pi by 3, 2 pi by 3 is nothing but 120 degree அப்படின்னு கிடைக்கும். So 3 போட்டிங்கன்னா 3 pi by 3 அப்போ pi அப்படின்னு வந்துடும். So that is called 180 degree அப்படின்னு கிடைக்கும். 4 போட்டிங்கன்னா 4 pi by 3 அப்படின்னு கிடைக்கும். So 4 pi by 3 is nothing but 240 degree அப்படின்னு கிடைக்கும். So 5 போட்டிங்கன்னா 5 pi by 3, 5 pi by 3னா so 300 அப்படின்னு கிடைச்சிடும். So இதான் தீட்டாவுக்கு வேல்யூ. இப்போ தீட்டாவுக்கு வேல்யூ என்ன ஆயிட்டுன்னா 0, 60, 120, 180, 240, 300. So in the pi x by L pi x by 3 இதில் substitute பண்ணும்போது so the values are in degree or radian. So y க்கு value 1, so 1.4, 1.9, so 1.7, so 1.5, so 1.2. Similarly, you can calculate all these value. So you can fill all these value in the tabular column. So you'll get the corresponding. So இங்க y cos theta na so இந்த பாக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு so y equal to ஒரு கரஸ்பாண்டிங் ரோல் இருக்கிற y க்கு வேல்யூவையும் so தீட்டாவுக்கு வேல்யூவையும் எடுத்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, இந்த பாக்ஸ் கிடைக்கும்.
ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோல இருக்கிற தீட்டா வேல்யூ ஒய் வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க get this. ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ கரஸ்பாண்டிங் ரோல இருக்கிற தீட்டா வேல்யூவையும் ஸோ ஒய் வேல்யூவையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க get this. ஸோ இப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா so you will get sigma y. So this value is taken as sigma y. This value is taken as sigma y cos theta. This value is taken as sigma y sin theta. Sigma y cos 2 theta, sigma y sin 2 theta. So sigma y cos theta, sigma y sin 3 theta. So எல்லா வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு so a0 is equal to 2 into sigma y by n. So அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா a0 கிடைச்சிரும். So a1 is equal to 2 into sigma y cos theta by n. So value substitute பண்ணா a1 b1 a2 b2 a3 b3. Substitute this formula so you will get the required Fourier series. It's a very simple question. So திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். So harmonic analysisல எந்த question கொடுத்தாலும் so you have to check it. The given problem belongs to which category. So whether the x values are degree or radian or so the x values are in number or the x values are in t. So here the x values are in number. So immediately you are giving in mind the theta value is equal to pi x by L. So அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. So இதே மாடல்ல ப்ரோசீட் பண்ணுங்க. So you can get the answer, no problem. So third problem பாத்தீங்க அப்படின்னா find the Fourier series up to first harmonic. So இதே ப்ராப்ளத்தை up to second harmonic கேட்கலாம், up to third harmonic கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். So up to first harmonic கேட்டிருக்காங்க. So immediately we can check. So the harmonic analysis question கொடுத்திருக்காங்க. So the problem belongs to which category? So you check the x values. X values are in t. So the time in periodic time is mentioned. So t values ல இருக்கறனால the problem belongs to third category. So third category அப்படினா so immediately before starting the question you check the value of y, first value of y and the last value of y. So the first and last values are different, so you don't worry about that. We don't skip any term, no problem. So in the term skip பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது. So here n is equal to என்ன வருது அப்படினா so number of data 1 2 3 4 5 6. So n is equal to 6 அப்படினு எடுத்துக்கங்க. So up to first harmonic கேக்குறோம் அப்படினா so the Fourier series is given by f of x is equal to a0 by 2 plus a1 cos theta plus b1 sin theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். where theta is equal to 2 pi x by t. So இது மட்டும் ரொம்ப important. So a0 is equal to 2 into sigma y by n அப்படின்னு எடுத்துக்கங்க. So a1 is equal to 2 into y cos theta by n. So b1 is equal to 2 into sigma y sin theta by n. First harmonic அப்படிங்கறதால so we can stop up to b1 sin theta. So up to second harmonic mean we can go the next. So the third harmonic mean we can go the next. So இப்போ வந்து so a0 a1 b1 calculate பண்றதுக்கு so you can put the big tabular column. So x value எடுத்துக்கங்க. So அப்புறம் so theta value is equal to 2 pi x by t அப்படினு எடுத்துக்கங்க. So அப்புறம் y value எடுத்துக்கங்க. So y cos theta எடுத்துக்கங்க. So y sin theta எடுத்துக்கங்க. So y sin theta. So x க்கு value 0. So t by 6, t by 3, so t by 2, so 2t by 3, so 5t by 6 அப்படின்னு எடுத்துக்கங்க. So theta equal to x is equal to 0, theta equal to 0 அப்படின்னு கிடைக்கும். 0. X is equal to t by 2, t by 6 போட்டீங்கன்னா t by 6 போட்டீங்கன்னா 2 pi by t into t by 6. இதுவும் cancel ஆயிரும். So pi by 3 அப்படின்னு கிடைக்கும். That is equal to 60 degree. So t by 3 போட்டீங்க அப்படின்னா 2 pi by 3 அப்படின்னு கிடைக்கும். 2 pi by 3 அப்படிங்கிற போது 120 degree. t by 2 போட்டீங்கன்னா so you'll get pi that is equal to 190 degree அப்படின்னு கிடைக்கும். 2t by 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 4 pi by 3. So 4 pi by 3 is taken as 240 degree அப்படின்னு கிடைக்கும். So 5t by 6 அப்படின்னு போட்டீங்கன்னா 5 pi by 3 அப்படின்னு கிடைக்கும். So 5 pi by 3 is taken as 300 அப்படின்னு கிடைச்சா. So y value கொடுத்திருக்காங்க. So 1.98, so 1.30, 1.05, so 1.30 minus 0.88, so minus 0.88,
minus 0.25. So similarly, in the box y value எல்லாம் எழுதின பிறகு so you can calculate y cos theta. So இப்போ இந்த box y cos theta வேணும் அப்படின்னா அது corresponding row இருக்கிற y value 1.98. So அப்புறம் theta equal to 0 இதுல substitute பண்ணீங்கன்னா you will get 1.98. Similarly, so you can calculate all these value and then finally you can add all these value, you will get 4.5. So இந்த value எல்லாம் நீங்க add பண்ணீங்கன்னா 1.12 கிடைக்கும் using calculator. So calculator யூஸ் பண்ணி இதெல்லாம் add பண்ணீங்கன்னா 3.012 கிடைக்கும். So இந்த table value முடிச்ச பிறகு so you can find out A0. A0 அப்படிங்கிற போது 2 into sigma y by n. So 2 into sigma y அப்படிங்கிறது so 4.5 divided by n பார்த்தீங்கன்னா 6. So using calculator so you will get A0. A0 is equal to so 1.5 அப்படின்னு கிடைச்சிரும். So calculate யூஸ் பண்ணீங்கன்னா you will get A0. So A1 is equal to 2 into sigma y cos theta divided by n. 2 into sigma y cos theta ங்கிற போது 1.12 divided by 6. So using calculator so calculator யூஸ் பண்ணி calculate பண்ணீங்கன்னா so 0.37 அப்படின்னு கிடைச்சிரும். So இப்போ B1 is equal to so 2 into sigma y sin theta divided by n. So 2 into sigma y cos theta அப்படிங்கிற போது 3.012 so divided by 6. So using calculator யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 1.0004. So 1.004 அப்படின்னு B1 வேல்யூ கிடைக்கும். So இப்போ A0 கிடைச்சி A1 கிடைச்சி B1 கிடைச்சி so இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது so இது ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். A0 value so 1.5 divided by 2 plus A1 value 0.37 cos theta plus B1 value 1.004 sin theta. So நமக்கு தெரியும் theta அப்படிங்கிறது 2 pi x by t. So இந்த பிளேஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. So 1.5 divided by 2 is nothing but 0.75. 0.75 plus 0.37 into cos theta is nothing but 2 pi x by t plus 1.004 into sin theta அப்படிங்கிறது 2 pi x by t. So this is called f of x, which is the required Fourier series of the given question.